வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செல் அமௌண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ₹1 கொடுத்துருக்காரு. யோபா என்னடா ₹1 என்னடா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ₹1 தான் பண்ணா இன்னைக்கு ஒரு பெரிய பில்டிங்கை கட்ட போறோம். அதாவது பின்னாடி இருக்க மாதிரி இருந்து பண்ணா ஒரு பயங்கரமான பில்டிங்கை கட்ட போறோம். ஸோ இந்த ₹1 நம்ம வந்து பண்ணா வாழ போறோம் மக்களே. ஸோ வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ₹1 கொடுக்கலாம். அப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஓகே மக்களே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ₹1 அந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஒரு கிளிக்கு ₹1 ஏறுது. இப்போ 3, 4, 5 அந்த மாதிரி ஏறின்னு இருக்கேன். இப்போ $6.20 ரன் பண்ண வேணுமா? ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நான் போய்ட்டு இதை அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு கடைசி ரன் பண்ணால் ஜூஸ் தரான். ஸோ இப்போ வந்து பண்ணால் $2 ஏறிடு. $2 4 அதுவும் 2 அப்புறம் வந்து பண்ணால் 80 பைசா வந்து பண்ணால் ஏறுதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து பண்ணால் 3.81% ஏறுது. சூப்பர் தான். ஓகே மக்களே, வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் பண்ணால் நம்மளும் இதில் கொஞ்சம் ஏற முடியும். இது வந்து பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7 சப்ஸ்கிரைபர் தான் இப்போதைக்கு வந்திருக்காங்க. ஸோ பிரவீன் நைன் ஸ்குவாடையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் லைவ் வர முடியும் நம்மளால். ஸோ இதுலேயும் லைவ் வர மாதிரி பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இங்கே ஜாலியாக ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்கே வந்து பண்ண இப்போ கேஷியர் போடணும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து பண்ணால் நம்மளுக்கு நிறையா காசு வந்துருச்சு. பட் இருந்தாலும் அது பண்ணால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, என்னதான் இது? பட் 8 ஏறுது. ஓகே தான், குட் பை, சாரி குட் பாய். என்னடா இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண ஏற்றின்னு இருக்கோம். ஆனால் வந்து பண்ணால் நம்ம அடுத்து வந்து பண்ணால் அடுத்துக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வேணும். பட் வந்து பண்ணால் போதும், நம்ம அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இது மூலம் அப்போ எவ்வளோ வேணும் தெரியுமா? அதாவது கிட்டத்தட்ட வந்து பண்ணினா நிறைய வேணும். ஸோ நம்ம கேஷியர் போட்டு தான் நமக்கு வந்து பண்ணால் அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் கிளிக் பண்ணி விட்ருவான். நம்மளுக்கு சீக்கிரமாக ஏறிடும். நம்ம வந்து பண்ணால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். போய் அப்டேட் பண்ணுறா, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா. ஓகே மக்களே, ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்ணால் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ 70 புள்ளி இல்லை 82 அப்புறம் வந்து பண்ணால் 96 111 அது மாதிரி வந்து பண்ணால் ஏறினே இருக்கு மக்களே. சீரியஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தெரியாது. அதாவது வந்து பண்ணால் என்னோடய சப்ஸ்கிரைபர் மாதிரி தெரியாது. அவள் தான் தெரில மக்களே. எல்லா கேரக்டரும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கானுங்க இவனுங்க. இந்த கேமுக்காரனுங்க சூப்பராக இருக்கானுங்க. ஸோ மக்களே, நான் வந்து பண்ணால் அடுத்து பில் போர்டு வந்து பண்ணால் வளர்த்தாச்சு. கிளிச் ஆகுது. ஸோ அதனால் வந்து பண்ணால் பில் போர்டு வர மாட்டேங்குது. பில் போர்டு கமான். ஓகே, வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு நம்மளுடைய கடைக்கு பேர் வைப்போம். கடை பேர் என்னன்னு தெரியுமா? பயங்கரமாக இருக்கும். நம்ம ஷார்ட் ஃபார்ம் வைப்போம். நாங்கள் பி பிரவீன், சி கிராஃப்ட்டு, பி வந்து பிளாக்ஸு, அப்புறம் வந்து இது வந்து இப்படி இருக்காது பிசிபி லெமன்ஸு வேணும். ஓகேங்களா, எஸ்எட்டு போகணும் அப்படியே இசட்டு. ஸோ பிசிபி லெமன்ஸு இதாவது பண்ணால் நம்மளுடைய கடை பேர் மக்களே. ஸோ நம்மளாம் ஒரு கடையை திறந்துட்டோம். ஸோ நம்ம கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நம்மளோட அடுத்த வேலை வந்து பண்ணால் 23,000 வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணால் 17,000க்கு வந்து பண்ணால் இதை அப்டேட் பண்ணிடணும். இப்போ வந்து பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பண்ணால் அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பண்ணால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து பண்ணால் இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் மக்களே. ஏன்னா அது வந்து லாக்கில் இருக்குது. நான் அதுதான் நினச்சேன், பட் அது இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பண்ணால் இது தான் பண்ண போகிறோம். சுகர் மிக்சர்ஸ் தானே? மக்களே, சுகர் மிக்சர் தான். இப்போ அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்காக வந்து பண்ணால் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே மக்களே, இப்போ நம்மளுக்கு ஒரு கிடச்சிருக்கு. என்னென்னா ரோப்ளாக்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பண்ணால் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாரு. எவ்வளோ வந்து பண்ணால் 48,000 கிட்ட இருக்குது. நம்ம ஷுவர்னு கொடுத்துட்டோம். ஏன் இன்னும் கொஞ்சம் ஏற்றுக்க வேண்டாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை அவன் வந்து உனக்கு இதே பெருசு, நீ எதுக்குடா வந்து இன்னொன்று கேட்குற அப்படி சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால வந்து பண்ணிங்கன்னா ஒரு வேளை அப்படி பண்ணிவிட்டு அவன் விட்டா கூட பரவாயில்ல. அவன் என்ன பண்ணிடுவானா கேன்சல், அதாவது கேன்சல்டு ஆர்டர்னு சொன்னோம்னா கேன்சல் பண்ணுவான். ஸோ நம்மளுக்கு
அந்த கேஷும் வந்தாமல் வராமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 48,000 எனக்கு போதும்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ இப்போ 28,000 கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணால் வால்ஸ் போட்டுட்டோம். இப்போ அடுத்து மேனேஜர், இந்த இதுக்கு வந்து பண்ணால் மேனேஜர் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் இதான் நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அதை தான் பண்ணணும். அதை பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் நிறையா பண்ணணும்மா. முதல்ல இதை தான் பண்ணணும். சுகர் மிக்சரை நம்ம தெரியாமல் அதை பண்ணிட்டேன். ஓகேம்மா, பிசிபி லெமன்ஸ் வந்து போனால் நல்லா போயின்னு இருக்கு. எந்த சரிவும் வராமல் இருந்தால் சரி. ஓகே மக்களே, வீடியோ பார்க்கணும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறையா ரோப்ளாக்ஸ் வீடியோ, மைன்கிராஃப்ட் வீடியோ அந்த மாதிரி போட முடியும். நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காசை ஏற்ற போகிறோம். ஸோ நம்ம என்ன கிட்ட கொஞ்சோன்னா காசே இருக்குது, ஏறவே மாட்டேங்குது இது. ஸோ வந்து பண்ணால் மைன்கிராஃப்டோட சர்வர் சீசன் பண்ணால் போட்டிருக்கேன். என்னால் லிங்க் கொடுக்க முடியல மக்களே. ஸோ ரொம்ப சோகமாக இருக்கிறது. ஏன் உங்களால் லிங்க் கொடுக்க முடியலன்னா வந்து பண்ணால் சொல்கிறேன். அது முன்னாடி கிளிக்கு போட போகிறேன்டானடா கிளாஸ் வந்து நமக்கு ஏற மாட்டேங்குது. ஸோ அது என்ன கதை நான் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. என்னென்ன வந்து பண்ணால் நான் லிங்க் வந்து பண்ணால் போட்டேன். ஸோ டிஸ்கார்ட் லிங்க்கு அப்புறம் வீடியோ லிங்க்லாம் வந்து பண்ணால் போட்டுருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல், அதாவது தொட்டு நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணால் வெரிஃபிகேஷன் தானே ஓகேன்னு சொல்லிட்டு என்னுடைய அது என்ன சொல்கிறது, அது என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வீடியோ வந்து பண்ணால் எடுத்த மக்களே ஒரு 6 செகண்ட் வந்து பண்ணால் என் மூஞ்சை காட்டணுமா. ஓகே அப்படி சொல்லிட்டு நானும் காட்டினேன். அப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து இனிமேல் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் சந்தோஷமாக வெளியில் போயிட்டு மறுபடியும் லிங்க்கை கொடுத்தேன். மறுபடியும் வெரிஃபைன்னு காட்டுச்சு. ஓகே இது ஏதோ கிளிச்சில் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே லிங்க்கை கொடுத்துட்டு அனுப்பிச்சு அப்படியே சென்ட் பண்ணி விட்டேன். சேவும் கொடுத்துட்டேன். வீடியோவும் அப்லோட் ஆகுது. எனக்கு டிஸ்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. என்ன வருதுன்னா ப்ரோ நீங்கள் கொடுத்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஓப்பனே ஆகலை. இந்த ப்ளூ கலரில் வரும்ல அந்த லிங்க்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா இது புதுசாக இருக்கேன்னு வந்து போனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போனால் என்னால் லிங்க்கே கொடுக்க முடியல. நான் வந்து பண்ணால் வெரிஃபிகேஷன் பண்ணினே இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை ட்ரை பண்ணேன். அதே தான் வந்துச்சு. ஸோ என்னால் கொடுக்க முடியல. ஸோ எப்படியாச்சும் என்னோட டிஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டிஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி டவுன்லோட் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோப்ளாக்ஸ் வீடியோ வந்ததுக்கப்புறம் அது வரும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கார்ட் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போடுங்க. இல்லை மக்களே, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போட முடியாது. அதாவது டிஸ்கார்ட் வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் அதை தான் நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் நீங்கள் நம்பரை யூஸ் பண்ணி, அதாவது 2 தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஒரு தடவை டிஸ்கார்டை டிலேட் பண்ணிட்டு மறுபடியும் இறக்கி என்னோடய நம்பரை போட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இதுக்கு மேலே டிஸ்கார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னால் சொல்லி காட்ட முடியாது மக்களே. பட் நான் இப்போயே சொல்லிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் டவின் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னுடைய இது ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பேன். அதாவது என்னுடைய அதாவது டிஸ்கார்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். அந்த ஓப்பன் இல்லை மக்களே, அந்த லிங்க் தொட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் வந்து பண்ணால் சொல்லியிருப்பேன். அப்படி வந்து பண்ணால் சொல்லி இருப்பேன். ஆனால் அது வந்து பண்ணால் லிங்க் தொட்டால் தான் வந்து பண்ணால் வரும். இங்கே என்ன பச்சை கலரில் இருக்குது மக்கள். இந்த கேம் கான்செப்டே மறந்து வந்து பண்ணால் பேசிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் பேசுவோம் மக்கள், ஏன்னா அது பண்ணால் உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அப்படி இல்லைனா கூட வந்து பண்ணால் என்னோடய டிஸ்கார்டு பேர் வந்து பண்ணால் இப்போ டிஸ்பிளேல வரும் பாருங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ணால் பிஎன்எஸ், அதாவது பிரவீன் டவின் ஸ்குவாடு வந்து பண்ணால் இந்த டிஸ்கார்டு நேமு. நீங்கள் இதில் வந்து பண்ணால் நான் எல்லா மல்டிபிளேயர் கேம்ஸ் வந்து பண்ணால் நீங்கள் என் கூட சேர்ந்து விளாட்லாம். ஸோ இப்போ அடுத்து பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸுக்கு ஒரு சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட நேம் இப்போ வரும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பண்ணால் நீங்கள் வந்து பண்ணால் டைப் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் அவங்கள அப்செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அதாவது இதை தான் சொல்ல வந்தேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம கேம் கான்செப்டுக்குள்ளே வரலாம். ஓகே, ஆனால் இதுக்கு அதுலேயும் ஒன்று சொல்லணும். வாட்ஸ்அப் சேனலும் வந்து பண்ணால் நம்மளுக்கு இருக்குது. பிரவீன் டவின் ஸ்குவாடுக்கும் இருக்குது, அப்புறம் பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸுக்கும் இருக்குது, அப்புறம் டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன். இன்னும் இல்லை போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம்.
ஓகே மக்களே, இப்போ நான் அதான் சொல்ல வந்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைசேஷன் தொட்ட மக்களே, இல்லை லெமன் ஸ்டாண்டுக்கு ஒரு கலரு, லெமன் டேஷுக்குன்னு ஒரு இதில் கலர் இருக்குது. நம்ம பார்க்கலாம் என்னன்னு. ஓகே, இங்கே ப்ளூ இருக்குது. ஓகே, இந்த கலரு ஓகே என்னென்னு பார்ப்போம். இது முதல்ல என்னென்னு பார்ப்போம், பில்டிங் கலரா இல்லை என்னென்னு பார்ப்போம். வாங்க இப்போ அங்கே தான் போனோம். மக்களே, நேம் போர்டு கலர் மக்களே. ஓகே, இப்போ அது வந்து பார்த்தா நம்ம இதுக்கு நேம் வைக்கல, இதுக்கு நேம் வச்சுருவோம். என்ன நேம் வைக்கலாம்னா வந்து பிசிபி ஃபேக்டரி. என்னடா இரு மக்களே, ஃபேக்டரின்னு போடுறேன். எஃப் தெரியும், பின்னு கொடுத்துறேன், ஃபேக்டரி. ஓகே மக்களே, இப்போ பிசிபி ஃபேக்டரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து போனால் சிம்பிளும் வருது, அதாவது அது பேர் எமோஜியும் வருது. குட் குட், வெரி குட் மக்களே. ஓகே, வீடியோ பார்க்குற மறக்காம லைக் பண்ணிக்காங்க. நம்மளுடைய இதுக்கு வந்து பண்ணால் கலர் வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கலர் வைப்போம், அதாவது லெமன் டேஷுக்கு கலர் வைப்போம். முதல்ல இதுக்கு முன்னாடி இல்லை நல்லா ப்ளூ கலரில் ஒன்று மாற்றணும்னு நான் நினச்சேன், பட் மாற்றவே முடியல. ப்ளூ கலரே வாடா. நம்ம ரெட்டு வைக்க தேவையில்ல, இதுக்கு ப்ளூ வருதான் வைப்போம். ஓகே, கிட்டத்தட்ட ப்ளூ இருந்தால் போதும். ஓகே, இந்த ப்ளூ ஓகே நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போவோம், அதோட லெமன் டேஷ். இதுக்கு நம்ம என்ன வைக்கலாம், ரெட் வச்சிடலாமா? ரெட்டு இல்லை ப்ளூவும் இல்லை, ரெண்டுமே கலந்த மாதிரி என்ன வைக்கலாமா? என்ன வைக்கிறது? சரி, ரெட்டே வச்சுருவோம், யாருக்கு வேணாம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. ரெட்டே நல்லா இருக்கு, இதுக்கு வந்து ப்ளூ நல்லா இருக்கு. ப்ளூ கட்டை வச்சிட்டேன். ஸோ இந்த பாட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் முடிஞ்சு இன்னொரு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு ஃப்ளோர் கட்டின உடனே முடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் காசு வந்து பண்ணால் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து பண்ணால் இது எவ்வளோ கேட்குறாங்க, 73 மில்லியனா. சரி, அதை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், சொல்ல எனக்கு கிளம்ப, பட் என்னால் வந்து பண்ணால் பண்ணி காமிக்க முடியல. டவுன்லோட் பண்ணுங்க, ப்ளே ஸ்டோரில் வந்து பண்ணால் டிஸ்கார்ட்னு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் எம் பாபு, இதை வந்து பண்ணால் அப்செட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏற்றி கூறண்டா ப்ளீஸ். மோர்னு கொடுப்போம், ஒரு ரைஸ்ன்னு கொடுப்போம். ஓகே மகளே, கொடுத்துட்டா. இப்போ நம்ம டீலு கொடுத்துருவோம். அப்புறம் அப்படியே போயிட்டேன்னா ஓகே மகளே, இதை சொல்லிடுறேன், ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளே போனோடனே ரிஜிஸ்டர் லாகின்னு கேட்கும். நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டரில் என்ன கேட்குதோ பண்ணிடுங்க, லாகினில் என்ன கேட்குதோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துடும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போகிற சொல்லும். நீங்கள் என்ன சர்வர் கிரியேட் பண்ண போகிறீங்களோ கொடுத்துவாங்க. நிறைய கேட்கும், ஸ்டெடியா இல்லை இந்த அதாவது இந்த குளோபலுக்கு அந்த மாதிரி தான் எதாவது கேட்கும். அப்புறம் கேமிங்க்கு கேட்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அது என்னுடைய விஷயம் வந்து பண்ணி நீங்கள் வந்து கேமிங் வைக்கிறது நல்லது. ஏன்னா அதில் கேமிங்கோட இதெல்லாம் இருக்கும், அதாவது கேமிங்கு அப்புறம் என்ன பண்ணால் லாபின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்ட மக்களே, என்னோடைய இருப்போம். அப்புறம் அது பண்ணால் நீங்கள் அடுத்து நீங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் அது பண்ணால் நல்லா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். சாரி, நீங்கள் என்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். இல்லைனா வந்து பண்ணால் நம்பரை வெரிஃபை பண்ணுங்கன்னு வந்து பண்ணால் சொல்லும். ஓகே, இப்போ வந்து பண்ணால் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பண்ணால் என்னுடைய இப்போ நான் நேம் வந்து பண்ணால் டிஸ்பிளே பண்ணல, அதாவது முன்னாடி ப்ரீவியஸாக காட்டினேன், அதை நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. அதை போட்டு வந்து பண்ணால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், அதாவது இன்வைட்னு கொடுங்க. உங்கள் சர்வருக்கு என்னை இன்வைட் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் உங்களை வந்து பண்ணால் இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் என்னோடய சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு. அடுத்து என்னோடய சர்வர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் சேனலில் மைன்கிராஃப்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மைன்கிராஃப்ட் விளாடும் நம்ம விளாட முடியும். அப்புறம் GTA San Andreas கொடுத்துருப்பேன், பிரவீன் நைன்ஸ்குள்ளே அது சீரியஸாக போயின்னு இருக்குல்ல, இப்போ வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது பண்ணால் சீட் கோர்ஸ்லாம் போட வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் போட்டுக்கலாம். போகிறதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணால் ஜாலியாக விளாடலாம். ஸோ அதனால என்ன பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் மக்களே, ஏன்னா கண்டிப்பாக GTA San Andreas சீரிஸ் வந்தே ஆகும், யாரும் கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னொன்னா கேஷ் இன்னும் வந்து பண்ணால் இருக்குது இல்லை, அதாவது இல்லைன்னு சொல்லணும். ஸோ அதனால் பண்ணால் நமக்கு இருக்க லெமன் எடுத்தோம்னா கேஷ் வந்து பண்ணால் ஏற்றிக்கலாம். ஓகே மக்களே, ஒரு அளவுக்கு கேஷ் எடுத்து வந்து பண்ணால் ஐயோ வாய்க்குள்ள இருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்மகிட்ட காசு கம்மியாயிடுச்சு. இப்போ நான் வந்து பண்ணால் இதை கஸ்டமர்ஸில் போய்ட்டு மியூசிக் வந்து பண்ணால் குறைச்சிருக்கேன். இப்போ தான் மியூசிக்கை குறைக்கிறேன். இப்போ வந்து பண்ணால் ஃபாக் என்னோட ஃபாக் வந்துன்னு பார்த்தா இன்டூ 2.2 இன்கம் ஸ்பீடா மக்களே. நம்ம அப்டேட் பண்ணி இப்போ காசு கிடைக்கும். இப்போ நம்ம போய்ட்டு அப்டேட் பண்ணினே இருப்போம்.
ஓடு 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 ஓடு. இந்த ஈவெண்ட் போயிட போடு. இது வந்து பார்த்தா ஈவெண்ட் இல்லை, நடுவில் வரும். நான் பார்த்தீங்களா அப்டேட் பண்ணிவிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மிக்சர் அப்டேட் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான்லாம் வீடியோக்கு பார்க்கறதில்ல, அப்படியே தான் பேசுகிறேன். ஓகே, இப்போ அதை அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கிறத அப்டேட் பண்ணுவோம். ஓடு 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 ஓடு. ஓடுறா. ஓகே மேலே அதை அப்டேட் பண்ண. அப்டேட்டு இல்லை கம்மியாக தான் மக்களே இருக்கு. ஸோ இப்போதைக்கு அதிகமாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பண்ண முடியும் நினைக்கிறேன். பண்ணிட்டேன். ஐயோ போகுது, போகாத. நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஐயோ போகிறதுக்குள்ளே முடிச்சது போலக்குது. ஐயோ என்னோட கிளிச் ஆகுதா? இல்லை ஓகே மக்களே முடிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, நான் வேலை முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கட்டிட்டேன். சூப்பரு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை பண்ணணும். பண்ணிட்டேன். என்ன ஆச்சு இப்போது? ஓ டிப்ஸு மக்களே வராங்க, டிப்ஸ் போட்டு போவாங்க. இந்த அப்போ டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போவாங்க. நன்றி. இப்போ நெக்ஸ்ட் வந்து போட்டால் இதை பண்ணணும். பண்ணிட்டேன். பண்ண முடியலையே. பண்ணிட்டேன். அது ஏதோ கிளிச்சில் வரல போலக்குது. எஃபிஷியன்சி எஸ்ஸா அவன் தான் சொல்கிறான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இதுக்கு எவ்வளோ வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 13.5 மில்லியன். இப்போ நம்மக்கிட்ட 1 மில்லியன் சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரு எவ்வளோ வேணும்? 12 மில்லியன் வேணும். பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பண்ணால் காசு கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே. அப்போ தான் பண்ணால் எல்லாருக்கும் என்னோட என்னோடய வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு போகிறீங்க, சாரி என்னோடய லேண்டுக்குள்ளே வந்துட்டு போகிறீங்க. ஓகே, கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து 10 மில்லியன் வந்துச்சு. ஓரளவுக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணால் கொஞ்சம் தான் கம்மான் அவ்வளவுதான். இன்னும் லெவலு 12 அவ்வளோதான். 13 வா அப்படிதான். 13 லெமனில் எடுத்து வந்துடும். பில் அவ்வளோதான் மக்களே வந்துருச்சு. இதுக்கு மேலே பில்லியனே கொடுக்குறான் இவன். இதே ஓகே, இன்னும் கொஞ்சம் ஐயர் கொடுப்போம். அவ்வளோதான். இப்போ அப்சர் கொடுத்தனா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். 13 என்னடா என்கிட்ட இப்போ 15 இருக்குடா. வாங்க ஓடி போய் அப்டேட் பண்ணிடுவோம். இருங்க, மில்லியன் கேட்டா பில்லியன் கேட்டா மக்களே. பில்லியனுங்க. அப்போ நம்மகிட்ட நிறைய காசு இருந்திருக்கு. ஓகே மக்களே, நம்ம அடுத்த ஃப்ளோர் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட டெலிபோர்ட்டா லெமன் ஸ்டாண்டு லெமன் டேஷ் மக்களே. டெலிபோர்ட் மக்களே. ஓகே, ஆர்ச்சரினா என்னது? ஓ இது லெமன் ஸ்டாண்ட் தெரியாமல் தொட்டுட்டேன். மேலே இருக்கு இந்த ஆட்டர்னு என்னது? ஆட்டரு வாங்க, அது என்னன்னு பார்ப்போம். நல்லா தொடுவோம். இதில் அந்த மாதிரி லெமன் டேஷ் வந்து பண்ணால் இதில் இருக்கு லாக்கில். என்னடா லெமன்லாம் இருக்குது பக்கத்தில். எங்கேயும் இருக்கேன் மக்களே. ஏதோ இடத்துல இருக்கேன். ஸோ இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணால் வீடியோ முடிச்சுப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மைன்கிராஃப்ட் சீரிஸு எல்லா சீரீஸும் நீங்கள் பார்க்கலாம். இது ரோப்ளாக்ஸ் சீரீஸு. ரோப்ளாக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக, அதாவது இந்த மாதிரி இது தனி வீடியோ ஓகேங்களா. நான் அந்த சீரீஸாக போடுவேன். அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 99 ஃபாரஸ்ட்டு இருக்குது வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுவாங்களே, அதுதான் வந்து வேணால் ஒரு சீரீஸு. ஸோ அந்த மாதிரி சீரீஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பிரவீன் நைன்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டிஸ்கார்டில் மறக்காமல் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கொடுங்க. நான் அது பண்ண உங்கள் சர்வரில் ஜாயின் பண்ணுறேன். ப்ளீஸ் மக்கள், என்னால் லிங்க் கொடுக்க முடியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சூப்பராக சந்திப்போம். உங்கள் விருப்பது நான் உங்கள் பிரவீன் கிராஃப்ட் பிளாக்ஸ். அடுத்து மைன்கிராஃப்ட் சர்வர் சீரிஸை சந்திப்போம். பாய் மக்களே.